திமுக இலகணி பொறுப்பாளர் ஜாபர் சாதிக் ரூபாய் 2000 கோடி மதிப்பிலான போதைப்பொருள் கடத்தை வழக்கில் சவுக்கு சங்கர் தொடர்ந்து பல உண்மைகளையும் ஆதாரத்தோடு அம்பலப்படுத்தி வருகிறார். அந்த வகையில் போதைப்பொருள் கடத்தி ஜாபர் சாதிக் சம்பாதித்த பணத்தில் பெரும் தொகை முதல்வர் ஸ்டாலின் குடும்பம் பெற்றுள்ளதாகவும், இதன் காரணமாகவே அவசர அவசரமாக ஜாபர் சாதிக்கை கட்சி விட்டு நீக்கியதாகவும், குறிப்பாக பாஸ்போர்ட் கூட இல்லாத ஜாபர் சாதிக் வெளிநாடுகளுக்கு போதைப்பொருள் கடத்த காரணம் திமுக எம்பி எம் அப்துல்லா என சவுக்கு சங்கர் கூறி வந்த நிலையில், இதுகுறித்து தனது சமூக வலைதள பக்கத்தில் கருத்து தெரிவித்த திமுக எம்பி எம் அப்துல்லா, கடந்த சில நாட்களாகவே ஒரு போதை மருந்து கைவனோடு என்னை சம்பந்தப்படுத்தி சிறிதும் அடிப்படையற்ற 100% பொய்யான தகவல்களை பரப்பி வந்த சவுக்கு சங்கர் உள்ளிட்ட மூவர் மீதும் கிரிமினல் அவதூறு வழக்கு தொடுத்துள்ளேன். ஆதாரங்களுடன் கோர்ட்டிற்கு வரவும் காலமும் கோர்ட்டு உண்மையை தீர்மானிக்கட்டும் என பதிவிட்டுள்ளார். இதற்கு பதிலளித்த சவுக்கு சங்கர், திமுக எம்பியின் இந்த புகைப்படத்தை பதிவிட்டு, பீச் வியாபாரி கென்யா சென்றது போதை வியாபாரம் தொடர்பாகவா என்று என்சிபி விசாரணை தொடங்கியிருக்கிறது, இதையும் கேஸ்ல சேர்த்துக்கோ என திமுக எம்பி பங்கமாய் கலாய்த்துள்ளார். மேலும் திமுக எம்பி ரொம்ப ஃபீல் பண்ணி கேஸ் எல்லாம் போட்டு பதிவு பண்ணினா சவுக்கு சங்கர் ஆதாரத்தோடு கலாய்த்து விட்டதாக நெட்டிசன்கள் கலாய்த்து வருகின்றனர்.